سندي غوثي ويا مددي قل لي ظهيرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وأصحابه أجمعين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وآله وصحبه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا عدد خلق الله ورضا نفس الله وزنة عرش الله ومداد كلمات الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى கண்ணியத்திற்குரிய இறைநேச செல்வர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் இப்படி சொல்லித் தருகின்றான். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபியே, நாயகமே, நீங்கள் சொல்லி காட்டுங்கள், இந்த மனிதர் மக்களிடத்தில் நீங்கள் புரிகின்ற பணிக்காக, சேவைக்காக எந்த பிரதிபலனையும் எந்த கூலியையும் உங்களிடத்தில் நான் வேண்டவில்லை. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் நீங்கள் நேசமாக பாசமாக இருக்க வேண்டும் என்பதை தவிர அதைத்தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். உங்களிடத்தில் நான் செய்கின்ற பணிக்காக எந்த கூலியையும் உங்களிடத்தில் நான் வேண்டவில்லை. உங்களிடத்தில் வேண்டுவதெல்லாம் என்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் நீங்கள் சங்கையாக பாசத்தோடு நேசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்பதை நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லித் தருகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசமும் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய புனிதமிக்க அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய நேசமும் ஒவ்வொரு மூமியினுடைய இதயத்திலும் ஆழ பதிந்திருக்க வேண்டும், இன்றியமையாததாக அது அமைந்திருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகின்றான்.
ஹுப்புன் நபியி ஹுப்புன் நபியி வஹுப்புல் ஆலி ருக்னானி லா ஃபர்க பைனஹுமா யா அஹ்ல ஈமானி. சையதுனா இமாம் அரூஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள். ஹுப்புன் நபியி, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசமும், வஹுப்புல் ஆலி அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றி உண்டான நேசமும் இரண்டும் இரண்டு ருக்கூன்களாக ஈமானுடைய ருக்கூன்களாக அமைந்திருக்கின்றன. லா ஃபர்க பைனஹுமா யா அஹ்ல ஈமானி, ஓ மூமின்களே, ஈமானுடைய சீதேவிகளே, லா ஃபர்க பைனஹுமா, இந்த இரண்டிற்கு மத்தியில் எந்த பிரிவும் இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை. இரண்டும் நேசம் இரண்டு பேரின் மீதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் பேரிலும் நீங்கள் நேசம் கொள்வது, விரியம் கொள்வது, இரண்டுக்கு மத்தியில் எந்த பாகுபாடும் இல்லை, இரண்டும் ஒன்றுதான் என்று சையதுனா ஆலிமுல் அரூஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அருமைக்குரியவர்களே, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்பமாக யாரை பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள்? தன்னுடைய அருமை மகளார் சித்தினா பாத்திமத் ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும், அவர்களை மனைவியாக துணைவியாக ஏற்றிருந்த அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களையும், அவர்கள் மூலம் பெறப்பட்ட ரத்தினங்களான முத்துக்களான சுவனத்தினுடைய சுந்தரர்களாக இருக்கின்ற சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களைத்தான் தனது குடும்பத்தினராக நேசம் பாராட்டப்பட வேண்டியவர்களாக, முஹப்பத் வைக்கப்பட தகுதி உடையவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இனம் காட்டுகின்றார்கள். அருமைக்குரியவர்களே, குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தார்கள் பக்கம் நீங்கள் நேசம் காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றானே, அப்படிப்பட்ட குடும்பத்தினர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டபோது இவர்களைத்தான் சுட்டிக்காட்டினார்கள். சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, சித்தினா பாத்திமத் ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்களைத்தான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்பத்தார்களாக சஹாபாக்களுக்கு இனம் காட்டினார்கள். அருமைக்குரியவர்களே, ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகளார் சித்தினா பாத்திமத் ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும், அலியின் கர்ரமல்லாஹு அவர்கள் இரண்டு பேர குழந்தைகள் சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தனது அருகிலே அழைத்து மடியின் மீது அவர்களை வைத்துக் கொண்டு ஒரு போர்வையை, முபாரக்கான போர்வையை எடுத்து அவர்களை தன்னோடு பொதிகின்றார்கள். இந்த நால்வரையும் தனக்கு அருகிலே வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முபாரக்கான போர்வையை விரித்து அவர்களை தன்னோடு பொதிந்து கொண்டு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹாஉலாயி அஹ்லி பைத்தி, இவர்கள்தான் என்னுடைய குடும்பத்தார்கள். அர்ஹிபு அன்ஹும் ரிஜ்ஸ வ தஹீருஹும் தத்ஹீரா அவ் கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், ஆண்டவனே, இவர்கள்தான் எனது குடும்பத்தினர்கள், இவர்களை விட்டும் ரிஜிஸ் என்கிற குஃபுர், நிஃபாக், பாவங்கள் அனைத்தையும் விட்டு இவர்களை போக்கி இவர்களை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, இவர்களைத்தான் தனது குடும்பத்தினர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டிய, அல்லாஹ் தனது குர்ஆன் ஷரீஃபிலே இறக்கிய ஆயத்தையும் ஓதி காட்டினார்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ
அஹ்லல் பைத்தி வ யுதஹிரகும் தத்ஹீரா. நபியுடைய குடும்பத்தினர்களே, அல்லாஹ் நாடுவதெல்லாம் உங்களை விட்டும் பாவங்களை அசூசிகளை எல்லாம் துடைத்தெறிந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் நாடுகிறான் என்ற ஆயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அருமைக்குரியவர்களே, இந்த ஆயத்து இறங்கினதற்கு பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜித் நபவிக்கு செல்கின்ற போது தனது மகளார் சித்தினா ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்தின் பாதையாக செல்வார்கள். அவர்களுடைய இல்லத்திற்கு வந்த பின்பு அந்த வாயிலிலே சற்று நேரம் தாமதித்து இந்த ஆயத்தை ஓதுவார்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹிரகும் தத்ஹீரா. ஓ நபியினுடைய குடும்பத்தினர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நாடுவதெல்லாம் ரிஜிஸ் என்கிற பாவ கரைகளை துடைத்தெறிந்து பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் நாடுகிறான் என்ற இந்த புனிதமான ஆயத்தை அந்த வாயிலிலே நின்று கொண்டு ஓதுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களே, உங்கள் மீது சலாம் உண்டாக என்ற இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த ஆயத்தையும் ஓதி காட்டுவார்கள். 40 நாட்கள் தொடர்ந்து இப்படி செய்தார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி அவர்கள் செல்கின்ற நேரமெல்லாம் இப்படித்தான் நின்று கொண்டு தன்னுடைய மகளாருடைய இல்லத்தை நோக்கி இந்த ஆயத்தை ஓதி காட்டுவார்கள் என்று சொல்கிறார்கள். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும்போது 6 மாதங்கள் வரை இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். ஒரு ரிவாயத்தில் 8 மாதங்கள் வரை தொடர்ந்து சுபஹனுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்லும் போதெல்லாம் இந்த ஆயத்தை தன்னுடைய மகனாருடைய வாயிலே நின்று ஓதக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அருமைக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய மகளார் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் பற்றும் பாசமும் நேசத்தையும் அவர்கள் மீது பொழிந்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இவையெல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்ற சம்பவங்களாகும். அருமைக்குரியவர்களே, தனது அருமை மகளார் சித்தினா ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கரத்தை பற்றியவர்களாக ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மகளாருடைய கரத்தை பற்றியவர்களாக சொன்னார்கள், யார் இவர்களை தெரிந்து கொள்கின்றார்களோ, மை யஅரிஃபுஹா ஃபகத் அரஃபஹா, யார் இவர்களை தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக தெரிந்து விட்டார்கள். மல்லம் யஅரிஃபுஹா, இவர்களை பற்றி தெரியாதவர்களே கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் இவர்களை பற்றி அறிந்திருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களை பற்றி அறிந்து கொண்டார்கள். அறியாமல் இருக்கின்றவர்களே, மல்லம் யஅரிஃபுஹா, இவர்களை தெரியாமல் இருக்கின்றவர்களே இதோ தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஹிய ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமா தான் இதோ நின்று கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய சதையினுடைய ஒரு பாகமாக இருக்கின்றார்கள். வகல்பி, என்னுடைய இதயமாக இருக்கின்றார்கள். வரூஹி பைன ஜம்பைய, என்னுடைய புயத்திற்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கின்றதே இந்த ரூஹாகவும் எனது மகளார் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு எச்சரிக்கை செய்கின்றார்கள். ஃபகது மன் ஆதாஹா, யார் இவர்களை நோவினைப்படுத்துகிறார்களோ, யார் இவர்களுடைய மனதை புண்படுத்துகிறார்களோ, ஃபகது ஆதானி, என்னை நோவினை செய்து விட்டார், என்னுடைய மனத்தை நோவினைப்படுத்தி விட்டார், புண்படுத்தி விட்டார். மன் ஆதானி
என்னை யார் நோவினை செய்து விட்டார்களோ, என்னுடைய மனதை யார் புண்படுத்தி விட்டார்களோ, ஃபக்கத் ஆதல்லாஹ, அவர் அல்லாஹ்வை புண்படுத்தி விட்டார், அல்லாஹ்வை நோவினை செய்து விட்டார், அறிந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமை மகனாருடைய கரத்தை பற்றி எவ்வளவு தூரம் அவர்கள் மீது பாசத்தை அவர்கள் கொட்டி இருந்தார்கள், அவர்களை நேசித்திருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, மரஜல் பஹரைனி யல்தகியானி பைனஹுமா பர்தஹுல் லா யபகியான் யஹ்ருஜு மின்ஹுமல் லுஅலு வல் மர்ஜான் என்ற ஆயத்திற்கு விளக்கம் தருகின்ற முஃபஸ்ஸிரீன்கள் இப்படியும் ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள். மரஜல் பஹரைனி யல்தகியான், இரண்டு கடல்கள் சந்தித்தன என்று சொல்கின்ற அந்த ஆயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மருமகனார் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களையும் சித்தினா ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் இருவரையும் தொட்டும்தான் இந்த ஆயத்து நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். யஹ்ருஜு மின்ஹுமல் லுஅலு வல் மர்ஜான், இந்த இரண்டு கடலில் இருந்துதான் லுஅலு என்கிற முத்தும் மரகதமும் வெளிப்பட்டது என்று சொல்லி தருகிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களாக முத்தாக மரகதமாக இருக்கின்ற இவர்கள்தான் அவர்களில் இருந்து நமக்கு பிறந்து வந்தவர்கள் என்பதை இந்த ஆயத்து சுட்டி காட்டுகிறது என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள். அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த புனிதமான குடும்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான். இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, இந்த குடும்பத்தை நீங்கள் நேசிக்கின்ற போது, இந்த குடும்பத்தார்களை நீங்கள் பிரிய வைக்கின்ற போது உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கும், ஈர் உலகத்திலும் உங்களுக்கு ஜெயமான வாழ்க்கை, வெற்றிமிக்க வாழ்க்கை அமையும் என்பதை குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா என்ற இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவிக்கின்றான். அருமைக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அதே அடிப்படையில் ஒரு ஏழு முறை அளவு கூட பங்கம் இல்லாமல் அப்படியே முழுமையாக ஏற்று வாழ்ந்தவர்கள்தான் சித்தினா ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். தன்னுடைய தந்தையை அப்படியே முழுமையாக பின்பற்றி அவர்களாகவே வாழ்ந்து மறைந்தவர்கள்தான் சித்தினா ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஒரு சமயம் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வாயிலே ஒரு பெண்மணியினுடைய சத்தம் கேட்கின்றது. வீட்டுடையவர்களே, இதோ நான் ஏழை ஒரு மிஸ்கின் வாயிலே நிற்கின்றேன், எனக்கு உடுத்துவதற்கு வேறு புடவைகள் இல்லை, எனக்கு உடுத்துவதற்கு வேறு புடவை இல்லை, எனக்கு தந்து உதவுங்கள் என்று வாயிலே ஒரு பெண்மணி கேட்கின்றார். சித்தினா ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்க்கின்றார்கள். வீட்டிலே நுழைந்து பார்க்கின்ற போது பழைய சேலைகள் இருக்கின்றன. ஒன்றை எடுக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கலாமே என்று எடுக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் பளிச்சிடுகின்றது ஒரு ஆயத்து. ஒரு அஸ்ரீரியான சத்தம் வருவதை போல உணர்கிறார்கள். என்ன ஆயத்து? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசமாக உங்களுக்கென்று எதை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்றீர்களோ, உங்களுக்கு பிரியமாக வைத்திருக்கின்றீர்களோ, அதை நீங்கள் வழங்குகின்ற வரையிலே, அதை நீங்கள் கொடுக்கின்ற வரையிலே சுவனத்தை பெறமாட்டீர்கள், அல்லாஹ்வினுடைய அருளை பெறமாட்டீர்கள், நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்ற அந்த ஆயத்து அவர்களுடைய உள்ளத்தில் படுகிறது. பழிச்சென படுகின்ற அந்த ஆயத்தினுடைய உணர்ச்சியால் உந்தப்பட்டவர்களாக எடுத்த சேலையை கரத்தை விட்டு அப்படியே வைத்துவிட்டு ஓடோடி செல்கின்றார்கள். தனக்கென்று பிரியமாக எதை வைத்திருக்கிறோம்? ஒரு புது சேலையை வைத்திருக்கிறார்கள். இதை நாம் உடுத்த வேண்டும், பெருநாளைக்காக உடுத்த வேண்டும்,
கணவருடைய கண்களுக்கு நாம் மகிழ்ச்சியை ஊட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வைத்திருக்கிறார்களே, அந்த சேலையை தேடி போகிறார்கள், எடுக்கிறார்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். மீண்டும் மீண்டும் அவர்களுடைய உள்ளத்தில் பழிச்சிடுகின்றது. உங்களுக்கு பிரியமாக எதை வைத்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு என்று எதை வைத்திருக்கின்றீர்களோ, அதை நீங்கள் பிறருக்கு கொடுக்காத வரை நீங்கள் எந்த பாக்கியத்தையும் பெற முடியாது, சுவனத்தை அடைய முடியாது என்ற இந்த அல்லாஹ்வினுடைய ஆயத்து அவர்களுடைய உள்ளத்தில் பழிச்சிட உடனே கொண்டு வந்து வீட்டு வாயிலே நிற்கின்ற அந்த பெண்மணி இடத்திலே, ஏழை மிஸ்கீன் இடத்திலே வழங்குகின்றார்கள். அருமைக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய ஆயத்து எப்படி அவர்களுடைய உள்ளத்தில் கிளர்ந்தரச் செய்கிறது, அல்லாஹ்வினுடைய அச்சத்தை எப்படி அவர்களுடைய உள்ளத்தில் உசுப்புகின்றது என்பதை பார்க்க வேண்டும். நாமும் ஓதுகின்றோம் ஆயிரம் தடவைகள் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன் என்று ஓதிக்கொண்டுதான் இருக்கின்றோம். இப்படி வரிசையாக வருகின்ற அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கையான ஆயத்துக்களை ஓதுகின்றோம், அல்லாஹ்வை ஆதரவு வைக்கின்ற ஆயத்துக்களை ஓதுகின்றோம், நரகத்தினுடைய பயங்கரமான ஆயத்துக்களை ஓதுகின்றோம், சுவர்க்கத்தினுடைய சுந்தர அந்த வாழ்க்கையினை பற்றி சொல்லப்படுகின்ற ஆயத்துக்களை எல்லாம் ஓதுகின்றோம். ஓதி சேர்க்க வேண்டிய இடங்களிலே சேர்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு அது உயிரோட்டத்தை ஊட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட உயிரோட்டத்தை அந்த அல்லாஹ்வினுடைய கலாம் ஏற்படுத்தியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த வாக்கின்படி அவர்கள் எப்படி நடந்து காட்டினார்களோ அந்த அடிப்படையிலே ஒரு எள்முனை அளவு கூட அவர்கள் குறையில்லாமல் நிறைவாக வாழ்ந்து காட்டினார்கள். அன்பிற்குரியவர்களே, வேறொரு சமயம் சையீதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சையீதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிணி ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை விசாரிப்பதற்காக சையீதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையீதுனா சித்தீக் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சையீதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களை விசாரிப்பதற்காக, அவர்களுடைய நோயை விசாரிப்பதற்காக சித்தினா ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். வந்து பார்க்கின்ற நேரத்தில் சையீதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், அருமை சகோதரரே, இந்த பிள்ளைகளுக்காக 3 நோன்பு வையுங்களே, அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி செய்து குணமாகிவிட்டால் நோன்பு பிடிக்கிறேன் என்று நியத்து வைத்து 3 நோன்புகளை பிடித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று அவர்கள் சொல்ல உடனே அதை ஏற்றுக் கொள்கின்றார்கள் சையீதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள். அதை கேட்டுக் கொண்டிருந்த சித்தினா ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அந்த நோன்பை நானும் நோக்கிறேன் என்று சொல்கின்றார்கள். இதை கேட்டுக் கொண்டிருந்த சையீதுனா ஹசன் சையீதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் நாங்களும் அந்த நோன்பை பிடிப்போம் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா பூரண ஆஃபியத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றான். சுகமானதற்கு பின்னால் நோன்பை நோக்கின்றார்கள். வீட்டில் இருந்த பொருளை கொடுத்து 3 படி கோதுமையை வாங்கி வந்து சையீதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் கொடுக்க வீட்டிலே சித்தினா ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற சையீதுனா அலி, சையீதுனா சித்தினா ஃபாத்திமா ஸஹரா, சையீதுனா ஹசன், சையீதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அனைவருமாக நோன்பு நோக்கிறார்கள். நோன்பு திறப்பதற்காக அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் கொண்டு வந்த அந்த மாவில் இருந்து ரொட்டியை சமைத்து
சித்தினா ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வைக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ரொட்டி பரிமாறப்படுகிறது. மகரிபு தொழுகையை முடித்துவிட்டு நோன்பு திறப்பதற்காக வேண்டி உட்கார்ந்திருக்கின்ற நேரத்தில் வாயிலே சத்தம் கேட்கிறது. யா அஹ்ல பைத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களே, இதோ நான் மிஸ்கீன் வந்திருக்கிறேன், ஏழை வந்திருக்கின்றேன். சாப்பிட்டு 2 நாள் ஆகிவிட்டன. எனக்கு அருந்துவதற்கு சாப்பிடுவதற்கு உணவு கொடுங்கள் என்று வாயிலே இருப்பவர் கேட்கின்றார். இந்த சொல் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுக்கு கேட்கிறது. பார்க்கிறார்கள், உண்பதற்கு ரொட்டி முன்னால் இருக்கிறது. உடனே எடுத்துக்கொண்டு போய் அந்த ஏழை இடத்திலே கொடுக்கிறார்கள். சித்தினா ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்து கொண்டு இருப்பார்களா? அவர்களும் அவர்களை அந்த ரொட்டியை மடக்கி கொண்டு அப்படியே கொடுத்து விடுகிறார்கள். பிள்ளைகளும் பார்க்கிறார்கள், தனது தந்தையும் சாப்பிடவில்லை, அருமை தாயார் அவர்களும் சாப்பிடவில்லை, நாம் ஏன் சாப்பிட வேண்டும், நாமும் அதை அந்த ஏழைக்கு கொடுத்து விடுவோம் என்று அவர்களும் அடம் பிடித்து ஓடோடி சென்று ரொட்டியை கொடுத்து விடுகிறார்கள். குடும்பமே பட்டினி. தண்ணீரால் நோன்பு நோர்த்து விட்டு திறந்து விட்டு மறுநாளும் அதே பட்டினி நோன்பு. மறுநாள் இதே ரொட்டி சமைக்கப்படுகிறது. விரிப்பிலே உட்கார்ந்து சாப்பிடுவதற்காக தயாராக இருக்கும் நேரத்தில் வாயிலே சத்தம் கேட்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல பைத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களே, இதோ யதீம், தாய் தந்தையற்ற அனாதை உங்களுடைய வாசலிலே நின்று கொண்டிருக்கின்றேன். ஆதரிப்போர் யாரும் இல்லை. கஷ்டத்தால், தொல்லையால், துன்பத்தால் வாடிக்கொண்டிருக்கின்றேன். எனக்கு உண்பதற்கு ஏதாவது தாருங்கள் என்று அங்கே வாயிலே நிற்பவர் கேட்கின்றார். உடனே முன்தினம் எப்படி செய்தார்களோ அதை போன்றே அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் ரொட்டியை கொடுக்க, அடுத்து சித்தி ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் கொடுக்க, பிள்ளைகளும் கொடுக்க, அன்றும் பட்டினி. 2வது நோன்பு முடிவெற்றது. 3வது நாளாக நோன்பு நோக்கிறார்கள். நோன்பு திறப்பதற்கு முன் போலவே ரொட்டியை சுட்டு தயாராக வைத்து சாப்பிடுவதற்கு இருக்கின்ற நேரத்தில் ஒரு குரல் கேட்கின்றது வாயிலே, நான் அசீர் வந்திருக்கிறேன், ஒரு யுத்த கைதி வந்திருக்கிறேன். காபிர்களிடத்திலே நான் கைதியாக அல்லல் பட்டு துன்பப்பட்டு பட்டினியாக வந்து நிற்கின்றேன், கொடுத்து உதவுங்கள் என்று கேட்ட போது உடனே ஓடோடி சென்று அலி ரலியல்லாஹு கொடுக்க, அன்னை ஃபாத்திமா நாய் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுக்க, பிள்ளைகளும் கொடுத்து விடுகிறார்கள். 3 நாள் பட்டினியிலே அந்த குடும்பம் வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றது. 3வது நாளாக அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் தன்னுடைய 2 மகன்களையும் அருமையான 2 மகனார்களையும் அருகே அழைத்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். வந்து முறையிடுகின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். பிள்ளைகளோ பசியால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய நிலையை பார்க்கின்றேன், இந்த நிலை என்னுடைய உள்ளத்தை ஆழமாக பாதித்து விட்டது சொல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய உள்ளத்தில் கவலையை ஏற்படுத்தி விட்டது என்று சொல்லிவிட்டு, இதோ என்னுடைய மகளார் ஃபாத்திமா இடத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, 4 பேரும் அங்கே ஃபாத்திமா சித்தி ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். வந்து பார்க்கின்ற நேரத்தில் சித்தினா ஃபாத்திமா ஸஹரா அவர்கள் மெஹ்ராபிலே தொழும் இடத்திலே அந்த பசியினுடைய அந்த கொடுமை தாங்க முடியாமல் அப்படியே தன்னுடைய முதுகோடு அந்த வயிற்றை இணைத்து அந்த ருக்கு சுஜூதிலே அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீர் தாரை தாரையாக கண்களில் இருந்து வடிந்து கொண்டிருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்தில் வந்து பார்க்கின்றார்கள். தன்னுடைய மகளாருடைய நிலையை பார்க்கின்றார்கள். அருகிலே அணைத்து ஆற தழுவி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் வானவர்கோன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய குடும்பத்தார்களுடைய அந்த தியாபத்தை விருந்தினுடைய நிலையை நீங்கள் இதோ ஏற்றுக்கொள்ளுங்கள், விருந்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். எதை ஏற்றுக்கொள்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வயதீமன் வஅசீரா ஆயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற அந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள். வயுத்இமூன தஆம அவர்கள் உணவை வழங்குவார்கள். அலா ஹுப்பிஹி அல்லாஹ்வினுடைய நேசத்தின் காரணமாக, அல்லாஹ்வினுடைய பிரியத்தின் காரணமாக அவர்கள் உணவை வழங்குவார்கள். வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பார்கள். வயதீமன் தாய் தந்தை அற்ற அனாதைக்கு வழங்குவார்கள். வஅசீரன் அவர்கள் கைதியாக யுத்த கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களுக்கு, அப்படிப்பட்ட தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் வழங்குவார்கள் என்று சொல்லிவிட்டு, வகான சாயிக்கும் ஜஸான் வகான சாயிக்கும் மஷ்கூரா அவர்களுடைய இந்த முயற்சி, அவர்கள் செய்த இந்த செய்கை அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பாராட்டப்பெற்ற, நன்றிக்கு உள்ளாக்கப்பட்ட செயலாகவே இது ஆகிவிட்டது என்ற ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார்கள். அருமைக்குரியோர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தங்களுடைய நிலையை எப்படி ஆக்கியிருந்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு வழிகாட்டினார்களோ அதே அடிப்படையில் தான் இந்த குடும்பத்தார்களும் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் மேன்மையான நிலையை பெற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே, சித்தினா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மினா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிபத்தாக, அன்பளிப்பாக இறைச்சி துண்டு, ஆட்டினுடைய இறைச்சி பாகம் வருகின்றது. அதை வாங்கியவர்கள் நன்றாக சமைத்து அருகிலே இருக்கின்ற சொந்தக்காரர்களுக்கெல்லாம் பகிர்ந்தளித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு பகுதியையும் தனக்காக ஒரு பகுதியையும் அங்கே வைத்திருக்கிறார்கள். சையதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து வீட்டிற்கு வருகின்றார்கள். வந்தவர்கள் சித்தினா உம்மினா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தனக்கு ஹிபத்தாக வந்த அந்த இறைச்சியை கொண்டு முன்னாலே வைக்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இது அன்பளிப்பாக வந்தது. ஒரு பகுதியை அண்டை வீட்டார்களுக்கு நான் பகிர்ந்தளித்து விட்டேன், நமக்காக வேண்டி இதை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நமக்காக இதை வைத்திருக்கிறாய், ஒரு பாகத்தை அண்டை வீட்டார்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டாய். உண்மைதான். நமக்காக உள்ளது எது தெரியுமா? எதை பிறருக்காக கொடுத்தாயோ, எதை அண்டை வீட்டார்களுக்காக கொடுத்தாயோ, எதை சொந்தக்காரர்களுக்காக பகிர்ந்தளித்தாயோ அதுதான் நமக்குரியது. நாளை மறுமையில் நமக்கு பங்காக வரக்கூடியது அதுதான். நமக்காக எடுத்து வைத்திருக்கின்றாயே, இது நமக்குரியதல்ல. இது நாம் சாப்பிட்டதோடு முடிந்து விடுகிறது. இது நமக்குரியதல்ல. மா இந்தக்கும் யன்ஃபது வமா இந்தல்லாஹி பாக். நீங்கள் மா இந்தக்கும் யன்ஃபது, உங்களுக்காக வேண்டி எதை சேர்த்து சேர்த்து நீங்கள் தங்கரிகம் செய்து வைத்திருக்கின்றீர்களோ, பாதுகாத்து வைக்கின்றீர்களோ, மா இந்தக்கும் யன்ஃபது, அவையெல்லாம் சென்றுவிடும், செலவாகிவிடும். உங்களுக்கு அது கிடைக்க போகிறது இல்லை. வமா இந்தல்லாஹி பாக்,
அல்லாஹ் இடத்தில் எதை நீங்கள் அனுப்புகிறீர்களோ, அல்லாஹ் இடத்தில் எதை சேர்த்து வைக்கின்றீர்களோ அவைகள்தான் உங்களுக்கு பாக்கியாக நிரந்தரமாக பயன்படக்கூடியதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டினார்கள். இந்த அடிப்படையில் தான் தனக்கென்று வைத்திருந்த அந்த உணவை, பட்டினியாக வைத்திருந்த அந்த பட்டினியாக இருக்கின்ற அவர்கள் பசியை தீர்ப்பதற்காக வைத்திருந்த அந்த உணவை கேட்ட மாத்திரத்திலே கொடுத்தார்கள். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களோ அதே அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய திருமகளார், அருமை மகளார், அவர்களுடைய மருமகனார், அவர்களுடைய பேர குழந்தைகள் எப்படி அமைத்திருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மா இந்தக்கும் யன்ஃபது வமா இந்தல்லாஹி பாக். உங்களுக்கென்று வைப்பவை செலவாகிவிடும், அல்லாஹ்விடத்தில் எதை நீங்கள் மிச்சப்படுத்தி வைக்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்கு பயன்படும் என்று சொன்னார்களே, அல்லாஹ் சொல்லி தருகிறானே. அதே அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கென்று சேர்த்து வைத்ததைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் ஏழைகளுக்கு வாரி வழங்குவார்கள், உணவு கொடுப்பார்கள், யதீம்களுக்கு கொடுப்பார்கள், யுத்த கைதிகளுக்கு கொடுப்பார்கள். இன்னமா நுத்இமுக்கும், அவர்கள் மேலும் சொல்லி காட்டுவார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் கொடுப்பதெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டித்தான் கொடுப்போம், அல்லாஹ்வினுடைய திருப்திக்காகத்தான் கொடுப்போம். எந்த ஜஸாவையும் எந்த கூலியையும் நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் கொடுப்பதில்லை. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷகூரா, எந்த நன்றியையும் எதிர்பார்த்து எந்த பராபரங்களையும் எதிர்பார்த்து நாங்கள் அதை வழங்குவதில்லை என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி காட்டி, இதோ உங்களுடைய குடும்பத்திற்குரிய விருந்தோம்பல் வந்துவிட்டது என்று அந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சித்தினா ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் இவர்களை நேசிப்பதை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள், ஈமானுடைய பகுதியாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். அவர்களைத்தான், அவர்களுடைய பிள்ளைகளைத்தான் இந்த உலகத்தில் என்னுடைய குடும்பம் என்று, ஹாஉலாஇ அஹ்லி பைத்தி, இவர்கள்தான் என்னுடைய குடும்பங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். சையதுனா ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்களே, நஹனு ஹபுலுல்லாஹ் வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அல்லாஹ்வினுடைய ஹபுலை, அந்த பலமிக்க கயிற்றை பற்றி பிடியுங்கள், ஒற்றுமையாக பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றானே. அந்த கயிறு யாரு தெரியுமா? நஹனு ஹபுலுல்லாஹ். சையதுனா ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நாங்கள் தான் அந்த கயிறுகள், எங்களை பற்றி நிற்பவர்களுக்கு நாங்கள் அபயமளிப்போம், எங்களை வெறுத்தவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் தான் உண்டாகும், எங்களை பற்றி நிற்பவர்கள், எங்களுடைய வழியை பேணி நடப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும், அவர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் என்று சையதுனா ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மேலும் சொல்வார்கள், நாங்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்றவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அஹ்ல பைத் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை அவர்கள் இனம் காட்டுகின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்றவர்கள். இந்த உலகத்தை எல்லாம் அழிப்பதற்கு வெள்ள பிரளயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினானே, அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கப்பலை செய்யுங்கள், அதன் மூலம் நீங்களும் உங்களை பின்தொடர்ந்தவர்களும் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த கப்பலிலே பயணம் செய்யுங்கள், நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள்,
ஜூதி மலையிலே ஒதுக்கப்பட்டு நீங்கள் கரை இறங்கி இந்த உலகத்திலே வாழ்வீர்கள், அல்லாஹ்வினுடைய அருளுக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி அவர்கள் கப்பலை செய்து அந்த கப்பலை அந்த வெள்ளப்பிரளயத்து வந்தபோது அந்த கப்பலிலே தானும் ஏறி தங்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் அதிலே ஏற்றி இறுதியிலே நஜாத் பெற்றார்களே, ஈடேற்றம் பெற்றார்களே, அதை போன்று நாங்களும் கப்பல்களாக இருக்கின்றோம். எங்களின் மீது எங்களுடைய வழிகளை, எங்களுடைய தரீகாக்களை, எங்களுடைய அபிப்பிராயங்களை யார் பின்பற்றுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் ஈடேற்றம் பெறுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலிலே ஈடேற்றம் பெற்றதை போல என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இதைத்தான் லவுலஸ்ஸரதானி லஹலக நுஅமான் சையதுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமுல் ஆலம் சொல்லி காட்டினார்கள். அந்த சையதுனா ஜஅஃபர் சாதிக் ராயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலடியில் 2 வருடங்கள் எனக்கு கழிந்திராவிட்டால் அவர்களுடைய முன்னிலையில் நான் மண்டியிட்டு அவர்களுடைய உபதேசங்களை கேட்பதற்குரிய பாக்கியம் இழந்திருப்பேனேயானால் லஹலக நுஅமான், இந்த நுஅமான் நாசமாயிருப்பான் என்று சொல்லி காட்டினார்களே. அந்த அடிப்படையில் சையதுனா அலியின் கர்ரமுல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞானத்தை வெளிப்படுத்துகின்றான். சையதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே, ஆன மதீனத்துல் இல்ம், நான் ஞானத்தினுடைய பட்டணமாக இருக்கின்றேன். வ அலியுன் பாபுஹா, இதோ அலி அதனுடைய தலைவாயிலாக இருக்கின்றார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைவாயிலாக இருக்கின்றார்கள். இந்த பட்டணத்திற்குள் ஞானத்திற்குள் நீங்கள் நுழைய வேண்டுமேயானால் இந்த அலியின் மூலமாகத்தான் அதை அடைந்து கொள்ள முடியும் என்று நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே. அந்த அடிப்படையில் தான் தரீகாக்கள் என்ற ஞான பாட்டைகள் எல்லாம் அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு நமக்கு வெளிவந்திருக்கின்றன. அந்த அருமையான பாட்டையில் தான் நம்முடைய நாதாக்கள் எல்லாம் வேதைகள் எல்லாம் அந்த பாட்டையை பிடித்துத்தான் அந்த வழியிலே சென்றுதான் மேலான ஞானத்துடைய உச்ச நிலையை பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அருமைக்குரியவர்களே, சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. ஏதோ கல்வி ஞானங்களை படிக்கின்றோம், ஏதோ உலகத்தின் நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றோம், நமக்கு ஈடேற்றம் கிடைக்கும். அல்லாஹு தஆலா நன்மையை செய்ய செய்ய அல்லாஹு தஆலா நன்மைகளை தருவான். நல்ல செயல்கள் புரிய நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்கத்தான் செய்வான். ஆனாலும் இறுதியினுடைய முடிவை நாம் பார்க்க வேண்டும். வல் ஆகிபத்து லில் முத்தகீன் இன்னமல் அஅமாலு பில் காத்திமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். முத்தகீன்களுக்கு தான் இறுதியினுடைய நல்ல முடிவு ஏற்படும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் நீங்கள் உலகத்தில் என்ன செயல்களை ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்களோ வெளிரங்கமாக நன்மையான செயல்களாக தெரியலாம், அந்த ரங்கத்தில் அதை பற்றி அல்லாஹ் அறிவான். நீங்கள் இந்த உலகத்தில் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற செயல்கள் எதை கொண்டு கணிக்கப்படுகின்றன? பில் காத்திமா இன்னமல் அஅமால் பில் கவாத்திமி அவ் கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி முடிவை கொண்டுதான் உங்களுடைய செயல்களை எல்லாம் நிர்ணயிக்கப்படுகின்றன என்று சொல்லி தருகின்றார்களே. அந்த அடிப்படையில் இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். இறுதி முடிவு கலிமாவோடு நாம் போய் சேர வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவோடு நம்முடைய ஆவி அடங்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நெருங்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் இதோ சொல்லுகின்றார்களே, நஹ்னு ஹபுலுல்லாஹ், நாங்கள் தான் அல்லாஹ்வினுடைய பற்றும் கயிறாக இருக்கின்றோம் என்று சொல்கின்றார்களே. அப்படிப்பட்ட நாதாக்களுடைய காலடியிலே இருந்தால்தான் நமக்கு இறுதி முடிவு நல்ல முடிவாக அமையும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உமர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டியதை போல உங்களுக்கு சூஉல் காத்திமா கெட்ட முடிவை நீங்கள் பயந்தால் உங்களுடைய தோழர்களை, கெட்ட தோழர்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய தோழமையை நன்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நல்லவர்களோடு, நல்ல ஷேகுமார்களோடு, நல்ல புனிதம் வாய்ந்தவர்களோடு உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டீர்களே ஆனால் இந்த உலகத்தில் எந்த படோலோபத்தை விரும்பாமல்,
எந்த புகழாரத்தையும் விரும்பாமல் ஒதுங்கி வாழுகின்ற அந்த நன்மக்களோடும் உங்களுடைய சிநேகிதத்தை, உங்களுடைய பழக்கத்தை, தொடர்பை, அவர்களுடைய நசீகத்தை ஏற்கின்ற நல்ல பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பீர்களேயானால் நிச்சயமாக உங்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லித் தருகின்றார்களே. அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் வாழும் போது நல்லோர்களை துயர வேண்டும். அருமைக்குரியவர்களே, இமாம் சையதுனா ஃபஹ்ருத்தீன் ராஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பாருங்கள். ஃபஹ்ருத்தீன் ராஸி அவர்களை சொன்னாலே, அவர்களுடைய பேர் நாமத்தை சொன்னாலே, முஃபஸ்ஸிரீன்களுடைய உலகத்தில் இறைமறை குர்ஆன் ஷரீஃபுக்கும் விளக்கம் செய்த மேதாவிகளான நாதாக்களுடைய வரிசையிலே மிக மேலான நிலையில் போற்றப்பட்டவர்கள் ஃபஹ்ருத்தீன் ராஸி இமாம் அவர்கள். அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு நிகராக யாரும் இல்லை என்று தனிப்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட மகான் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒருவன் தான் என்று உறுதிப்படுத்துவதற்கு 1000 தலீல்களை கொண்டு, 1000 ஆதாரங்களை கொண்டு எதிரிகளுடைய வாய்களை அடக்கச் செய்து வெற்றி வாகை சூடியவர்கள். அப்படிப்பட்ட பெருமகனார் அவர்களுடைய இல்லத்தை சுற்றிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் என்றும் எதிர்பார்த்து அவர்களுடைய ஃபத்வாவை வாங்க வேண்டும், அவர்களிடத்திலே மார்க்க விளக்கங்களை தெரிய வேண்டும் என்று நூற்றுக்கணக்கானவர்கள் 24 மணி நேரம் அவர்களுடைய இல்லத்தை சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமகனார் சிந்திக்கின்றார்கள், இப்படியே காலம் ஓடிக்கொண்டிருக்கிறதே, மக்களுக்கு விளக்கம் சொல்வது, மக்களுக்கு போதிப்பது என்ற நிலையிலேயே போய்கொண்டிருக்கிறதே, நமக்கென்று நாம் எதை தேடி வைத்திருக்கின்றோம், நமக்கென்று ஞான பாட்டையில் எதை நாம் தங்கரியம் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்கின்றார்கள். உள்ளூர் அவர்களுடைய உள்ளம் அவர்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு சரியான காமிலான ஒரு ஷேகை பிடித்து அவர்களிடத்திலே பையத்து பெற்று நாம் ஒரு உன்னதமான நிலைக்கு ஆளாக வேண்டுமே என்று ஆதங்கப்பட்டவர்களாக காமிலான ஷேகை தேடி அலைகின்றார்கள். அந்த காலத்திலே சையதுனா நஜ்முத்தீன் குப்ரா என்ற பெருமகனார் ஒரு காமிலான ஷேக் அந்த ஊருக்கு பக்கத்து ஊரிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிந்து அவர்களை நாடி செல்கின்றார்கள். சையதுனா ஃபஹ்ருத்தீன் ராஸி இமாம் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்கின்றார்கள். அருமைக்குரியவர்களே, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். காமிலான ஷேகை தேடி ஒரு இமாம் அவர்கள் இந்த உலகத்தில் 1000 தலீல்களை கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான் என்று எதிரிகளுடைய வாயெல்லாம் அடைத்துக் கொண்டிருந்தார்களே, இந்த குர்ஆன் ஷரீஃபுக்கு மிக விளக்கமான விளக்க உரையை தந்தவர்கள் அந்த இமாம் அவர்கள் இப்போது ஒரு காமிலான ஷேகை நாடி பயணப்படுகிறார்கள். சென்றவர்கள் அங்கே நஜ்முத்தீன் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கின்றார்கள். தான் வந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். சையதுனா நஜ்முத்தீன் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கின்றார்கள், வந்தவர்களோ பெரிய இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி அவர்கள். ஒரு உண்மையை தேடி, ஒரு உண்மையை நாடி நம்முடைய வாயிலுக்கு வந்து விட்டார்கள், ஆதரிக்கிறார்கள். ஆதரித்து விட்டு இவர்களுக்கு ஞானத்தை புகட்ட வேண்டுமே என்று எண்ணி அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கின்றார்கள். என்ன வேலை? வாசலிலே குவித்து வைக்கப்பட்டிருக்கின்ற கற்களை அங்கே உடைத்து வீட்டிற்குள் அதை சேர்க்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். ஃபஹ்ருத்தீன் ராஸி இமாம் அவர்களே, இதோ என்னுடைய வாயிலே கிடைக்கின்ற இந்த செங்கற்களை உடைத்து இதை கொண்டு என்னுடைய தோட்டத்திலே நீங்கள் அடுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்ல அவர்கள் யோசிக்கின்றார்கள். வந்தது எதற்காக? செய்கின்ற வேலை இந்த வேலையை சொல்லுகிறார்களே என்று நினைத்துவிட்டு, இருந்தாலும் அவர்கள் பெரிய விலாயத்து பெற்ற மகான் காமிலான ஷேக், ஏதோ ஒரு நுட்பம் அதிலே இருக்கும் என்பதை உணர்ந்து வாயிலே இருந்து இமாம் அவர்கள் வெளி வாயிலே உட்கார்ந்து கொண்டு கல்லை ஒவ்வொன்றாக உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் உடைத்து விட்டு அவர்களுடைய மனம் உறுத்துகிறது. எவ்வளவு பெரிய மரியாதை, எவ்வளவு பெரிய கண்ணியத்தோடு நாம் மக்களுக்கு மத்தியிலே உலா வந்தோம், இப்படி வாசலிலே உட்கார்ந்து கொண்டு இந்த கற்களை எல்லாம் உடைத்துக் கொண்டிருக்கின்றோமே என்று அவர்களுடைய மனது
உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. உடனே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். போதும், உடைத்தது போதும் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். ஒரு நாள் அங்கு தங்கியிருந்தார்கள். எதையும் அவர்களிடத்திலிருந்து பெறவும் இல்லை. வீடு நோக்கி வந்து விட்டார்கள். ஏனெனில் அவர் பெரிய இமாம் அல்லவா, அவர்களுடைய மனது இந்த கற்களை உடைப்பதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டிற்கு வந்து விட்டார்கள். பின்பு கொஞ்ச காலத்திற்கு பின்னால் இமாம் அவர்களுக்கு சக்கராத்தினுடைய நிலை ஏற்படுகின்றது. சக்கராத் வேளை எப்படிப்பட்ட நேரம்? ஷைத்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பாதையில் தீமையான வழியில் ஈர்த்துக் கொண்டே இருப்பான். அவனுக்கு அதை செய்ய முடியவில்லை என்றால் கடைசி ஆயுதமாக சக்கராத்தில் தான் அவனுடைய முழு பலத்தையும் ஆயுதத்தையும் உபயோகித்து அந்த உள்ளத்தை கெடுப்பான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அவனுடைய அனுக்கிரகமும் தௌஃபீக்கும் இல்லை என்றால், சய்யிதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிருபை அந்த இடத்தில் கிடைக்கவில்லை என்றால் அந்த நிலை மோசமான நிலையாக, படுபாதக நிலையாக அமைந்துவிடும். அருமைக்குரியவர்களே, இப்போது சக்கராத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சய்யிதுனா ஃபக்ருத்தீன் ராஸி இமாம் அவர்கள். இப்போது ஷைத்தான் அங்கே ஊசாடி கொண்டிருக்கின்றான். அவர்கள் வாழும் காலத்தில் 1000 தலீல்களை கொண்டு, 1000 ஆதாரங்களை கொண்டு அல்லாஹ் ஒருவன்தான் என்று கிறிஸ்தவர்கள் இறை மறுப்பாளர்களிடத்திலெல்லாம் போட்டி போட்டு ஜெயித்தவர்கள், வெற்றி பெற்ற மகான் படுக்கையிலே படுத்துக் கொண்டு சக்கராத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கும் போது ஷைத்தான் சொல்லுகிறான், ஏன் அல்லாஹ் 2ஆக இருக்கக்கூடாதா, அல்லாஹ் 3ஆக இருக்கக்கூடாதா என்று அவர்களுடைய உள்ளத்திலே ஊசாடுகின்றான். அவர்கள் ஒவ்வொரு தலீலாக அந்த நேரத்திலே அவனோடு பேசுகின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் எதை சாதித்தார்களோ அப்படிப்பட்ட உறுதியான ஆதாரத்தை அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அவனிடத்திலே ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுகின்றார்கள். அவனோ பேரறிஞனாக இருந்தவன் அல்லவா ஷைத்தான். அவர்களை முறியடிக்கின்றான். ஏன் இப்படி இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாதா, ஏன் இந்த ஆதாரம் சரியில்லையே என்று ஒவ்வொரு ஆதாரமாக உடைத்து உடைத்து வருகின்றான். ஒவ்வொன்றாக உடைபடுகிறது. அவர்களால் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடைந்து உடைந்து போகிறது. இந்த நிலையை சய்யிதுனா நஜ்முத்தீன் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் வுது செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் தன்னுடைய கஷ்புனுடைய நிலையால், ஞான பார்வையால் அதை பார்க்கின்றார்கள், கவனிக்கின்றார்கள். தன்னுடைய இல்லத்திற்கு வந்து ஒரு இமாமாக இருந்தவர்கள் தன்னை பணிவோடு அங்கே இருந்து தாம் சொன்ன வேலையை ஒரு நாளாவது தன்னுடைய வாயிலே அமர்ந்து அந்த கற்களை உடைத்தார்களே, அப்படிப்பட்ட அந்த பெருமகனாரை தூரத்திலே மக்காவிலே இருந்து கொண்டு சய்யிதுனா நஜ்முத்தீன் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கின்றார்கள் சக்கராத்தினுடைய நிலை. அங்கே ஷைத்தான் அவர்களை ஒவ்வொன்றாக உடைத்துக் கொண்டிருக்கின்றான். தலீல்களை உடைத்து விட்டான். 1000 தலீல்களும் அடிபட்டு அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்ற நிலையிலே அவர்களுடைய ஊசாட்டம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. சுற்றி இருப்பவர்களோ அவர்களுடைய சீடர்கள் 1000 கணக்கில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கலிமா வருவதற்குரிய நிலை தெரியவில்லை. பக்கத்தில் இருந்தவர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சொல்வதாக தெரியவில்லை. அவர்கள் அப்படியே விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஷைத்தானுடைய அந்த ஆதாரங்களை உடைத்த நிலையிலேயே அவர்கள் இருந்து கொண்டிருப்பதை நஜ்முத்தீன் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் கருணை ஓடுகிறது. இறக்கப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட சங்கடமான நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கின்றாரே என்று நினைத்து அங்கிருந்து தான் வுது செய்வதற்காக வேண்டி அள்ளிக் கொண்டிருந்த அந்த தண்ணீரை தன்னுடைய கரங்களிலே எடுத்து குல் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற வார்த்தையை இந்த ஆயத்தை ஓதி சொல்வீராக. எல்லா ஆதாரங்களையும் உடைத்தெறிந்து இப்போது ஆடிக்கொண்டிருக்கின்றீரே, அத்தனையும் விட்டுவிட்டு உன்னுடைய நாவால் சொல், உன்னுடைய உள்ளத்தால் சொல், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத் தான் என்று.
அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று அந்த அற்புதமான வார்த்தையை சொல்வீராக என்று மக்கா திருநகரிலே இருந்து அவர்கள் தன்னுடைய கரத்தில் இருக்கின்ற தண்ணீரால் தெளித்த போது அருகிலே இருந்தவர்களுடைய மேனியெல்லாம் படுகின்றது, அவர்களுடைய மேனியிலே படுகின்றது. உடனே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே அங்கே நின்று கொண்டிருந்த ஷைத்தான் எங்கோ பறந்து ஓடிவிட்டான். அதே நேரத்தில் ஃபக்ருத்தீன் ராஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சத்தமாக ஓதுகிறார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்ற அந்த திருவாக்கியத்தை அல்லாஹ்வினுடைய அந்த கலாம் ஷரீஃபை ஓதி முடிக்கிறார்கள். அவர்களுடைய ரூஹும் அடங்குகிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஃபக்ருத்தீன் ராஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்ட இமாம்! காலமெல்லாம் அல்லாஹ்வினுடைய கலாமை எழுதுவதிலே தன்னுடைய காலத்தை செலவழித்தவர்கள். அல்லாஹ் ஒருவன் என்று இந்த உலகத்திலே உறுதிப்படுத்துவதற்கு, அவனுடைய கலிமாவில் ஈர்ப்பதற்கு 1000 தலீல்களை கொண்டு எதிரிகளுடைய வாயை அடைத்தவர்கள், உடைத்தவர்கள். அப்படிப்பட்ட திருமகனார் சக்கராத்துடைய நிலையிலே இருக்கின்ற நேரத்தில் அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு அவனுடைய வலையிலே வீழ்ந்துவிடக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கின்ற போது அவர்களுடைய கரத்தை பற்றி பிடித்து தூக்கி நிறுத்தி சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆளாக்கியவர்கள் யார்? சையதுனா நஜ்முத்தீன் குபரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான். சிந்தித்து பார்க்க வேண்டும். நஹனு ஹபுருல்லாஹ் சையதுனா ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்களே, இதோ நாங்கள் தான் அல்லாஹ்வினுடைய திரு கயிறாக இருக்கின்றோம். எங்களை யார் பற்றி நிற்கின்றார்களோ, எங்களுடைய வழி வழியாக வருகின்ற ஷேக்மார்களை, மஷாயிக்மார்களை, காமிலான ஷேக்மார்களை பற்றி நிற்கின்றார்களோ அவர்களுக்கு தான் வல்லாஹிபத்து லில் முத்தகீன், அந்த சீதேவிகளுக்கு தான் இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்கும். இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், நல்ல முடிவு என்பது இறுதியை கொண்டுதான் நிர்ணயிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை சீரானதாக, நேரானதாக, அல்லாஹ் ஒருப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாதாக்களான பெரியார்களை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி தருகின்றானே, குல் அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் நேசியுங்கள், அதை தவிர உங்களிடத்தில் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று நாயகமே சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படிப்பட்ட அந்த புனிதமிக்க நல்லோர்களான நாதாக்களான சையீதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா, சித்தினா ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சையீதுனா ஹசன், சையீதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை நாம் பெற்றாக வேண்டும். அவர்களுடைய நேசத்தை பெறுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய நேசத்தை நாம் பெற்றாக வேண்டும். நாம் கிடைக்க பெறுவோம். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்திற்கு உரியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.